பவானி ஒன் ரோடு இது. லாரி கனரக வாகனங்கள் எல்லாம் கட் பண்ணி இதில் விட்டுறாங்க. ஸ்கூல் பக்கத்தில் இருக்கு. கோயில் ஃபங்க்ஷன் வந்தாலும் ரொம்ப டிராபேக்கா இருக்கு. பவானியினுடைய நெரிசலான கட்டத்தை வந்து இங்க மாத்தி விடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கவர்மெண்ட் போலீஸ்னாலேயே சமாளிக்க முடியல. அதனால அவங்க பிளான் பண்ணி இப்படி ரோடு போட்டுருக்கலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா வேகத்தடை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடணும். காளிங்கராயம்பாளையம் இப்போ மாட்டாஸ்பத்திரின்னு ஒரு ஏரியாவா, அதே போல இது வந்து ரிங் ரோடு. காளிங்கராயம்பாளையம் ரிங் ரோடு. அன்னைக்கு பார்த்து இங்க ஒரு ஆக்சிடென்ட், அங்க ஒரு ஆக்சிடென்ட். மெயினா ஆக்சிடென்ட் அதிகமா இருக்கு. ரோடு நல்லா சூப்பரா போட்டிருக்காங்க. ரொம்ப பெரிய பாறையா இருந்துச்சு. பாறையவே குடஞ்சி எடுத்து தான் அந்த ரோடே பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 வருஷம் ஆக போகுது. ஆனா இங்கெல்லாம் படப்பான்னு வேலை முடிஞ்சிருச்சு. பாலம் மட்டும்தான் இன்னும் வேலை இதாகலை. ஃபர்ஸ்ட் கூட பாத்தீங்கன்னா இந்த ஏரியா டெவலப்பா தான் இருக்கு. இங்க இப்ப அந்த இடத்துல ஹோட்டல் வந்துருச்சு. இங்க கடை கட்டிட்டாங்களா, பெட்ரோல் பங்க் வரும். பஸ் ஸ்டாண்ட் போட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு 6 மந்த்ல டெவலப் ஆயிரும் இந்த ஏரியா. ஒரு சென்ட் வந்து 7 லட்சம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் டெவலப் ஆச்சுன்னா இன்னுமே இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அன்னைக்கு பெரியவர் நடந்து போயிட்டு இருந்தாரு. இங்க லைட் இல்லை, அடிச்சிட்டாங்கன்னா வேகத்துல இருக்குன்னு தெரியலன்னு சொல்றாங்க. ஏன்னா அடிச்சாங்கன்னா ஸ்பாட்லயே அவுட் ஆயிரும். அதனால 2 டைம் அங்க ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. லைட் இல்லாமல ஒன்றும் பண்ண முடியாது.